சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். சிந்தாமணியோட பொண்ணு ரேகா மறுபடியும் சந்திரா வீட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாருக்கும் துணியெல்லாம் வாங்கிட்டு வராங்க. இங்கே சத்யா ரேகா வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட, என்ன ரேகா வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரேகா ரொம்ப சந்தோஷமா பேசுகிறாங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் மருமகளாக வரப்போகிறேன். அதனால தான் இப்பவே என்ன எல்லாரும் ஏத்துக்கணும்ல. என்னை பத்தி அவங்க புரிஞ்சுக்கணும்ல. அதான் எல்லாருக்கும் புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட சொல்லாம உங்க வீட்டுக்கு வந்தது தப்புனா என்னை மன்னிச்சிருங்க. ஆனா எல்லார்கிட்டயும் பேசணும் போல ஆசையா இருக்கு. என் வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன். என் அப்பாவும் பிஸ்னஸ் தான் முக்கியம்னு கிளம்பிடுவாரு. என் அம்மாவும் சரியா என்னை கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இப்பெல்லாம் நான் யார்கிட்ட பேசுறேன், எங்க போறேன், என் வேலையை சரியா செய்யறேனா இல்லையான்னு கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்குள்ள நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அப்ப உன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்ல, அதான் அப்பப்ப உங்க வீட்டுக்கு வரேன், புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நான் உன்கிட்ட உன்னை விரும்புறத பத்தி பேசிட்டேன். என் அம்மா அக்கான்னு யாருமே உடனே புரிஞ்சுப்பாங்கன்னு யோசிக்க முடியல. முத்து மாமா கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. நீ அப்பப்ப இங்க வரதெல்லாம் சரியில்லை, தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் சத்யா. ஏன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பம் முக்கியம். உங்கள் அக்கா, உங்கள் மாமான்னு எல்லாரும் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அதனால் நானும் இந்த வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கலாம்ல, அந்த சந்தோஷத்தில் தான் வந்தேன். சரி, நான் வேணும்னா கிளம்பட்டுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே சந்திரா வராங்க. என்னம்மா வீட்டுக்கு வந்துட்டு உடனே கிளம்புற? சத்யா உன்னை பார்க்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா உங்கள் எல்லாரையும் பார்க்க தான் வந்திருக்காங்க. ரேகா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ரேகா வந்த உடனே உங்கள் எல்லார்கிட்டேயும் பேசணும்னு சொன்னாங்க. நான் தான் கிளம்ப சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா என்ன பேசணும்னு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லும்போது, எங்களுக்கு எதுக்குமா நீ இதெல்லாம் வாங்கிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க சந்திரா. மீனா அங்கே வராங்க. உடனே சத்யாவை பார்க்குறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை பாரு. அப்பப்போ ரேகா வீட்டுக்கு வர்றதுனால அம்மா என்கிட்ட கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு பேசும்போது, அக்கா நீ தான் சமாளிக்கணும். அம்மா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே இந்த பிரச்சனையை ஆரம்பித்து வச்ச. உனக்காக நாங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம். ஆனால் நீ ரேகாவை விரும்புகிற, அவங்களும் உன்னை பார்க்க வராங்க. இதில் நான் என்ன பேச முடியும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டாங்க மீனா. அங்கே வந்த ரேகா, மீனா உங்களுக்காகவும் புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதுக்குங்க இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? என் வீட்டுக்காரர் முத்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனால் என் தம்பி தான் இப்படி என்ன ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லும்போது, சத்யாவை பற்றி பேசுகிறீங்களா? இல்லை, சத்யா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இங்கே ரேகா. உடனே மீனா ரேகா கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்காக எதுக்கு இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லை சத்யாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சத்யா என் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. ரொம்ப நேர்மையாக உண்மையாக வேலை பார்ப்பாரு. அதனால தான் நானே உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாமல் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல என் அம்மா அக்கான்னு கண்டிப்பாக நீ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுப்பாங்க. சரி நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரேகாவை கூப்பிட்டுட்டு உடனே கிளம்புறாரு சத்யா. உடனே அங்கே வந்த சீதா சொல்கிறாங்க, அக்கா என்ன நடக்குது? எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக சத்யா ரேகாவை விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தம்பி நமக்கு தெரியாமல் தேவையில்லாத வேலையை செய்கிறான். பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான். ஆனாலும் ரேகா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல. நம்ம குடும்பத்துக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினச்சி நம்ம எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. இங்கே மீனாவுக்கு ஏற்கனவே உண்மையெல்லாம் தெரிஞ்சதால பதில் பேச முடியாமல் சத்யா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் வீட்டுக்காரர் தான். அவர் தானே ரொம்ப நம்பிக்கையாக பேசினாரு. அதனால் அப்பப்போ நம்ம வீட்டுக்கு வேற ரேகா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, சரி சீதா அம்மா கிட்ட பேசிட்டு கடையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சீதா சொல்கிறாங்க, என்னம்மா தினமும் சத்யாவை பார்க்கறதுக்காக ரேகா வராங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் சமைக்கிற சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னுலாம் என்னை பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் எதுக்குன்னு தான் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பீங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அருண் தம்பி வேலைக்கு போயிட்டாரா? உன்னை நல்லா பார்த்துக்கிறாருல, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே மீனாக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அருண் எப்பயும் போல தான் பிரச்சனை செய்கிறாரு. அதை எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிட்டு இருந்தா அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சீதா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை.
நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முன்ன மாதிரி இல்லாமல் அருண் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா என்ன சமைச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சீதா. சிந்தாமணியை பார்க்கறதுக்காக ரேகா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் ரேகா வீட்டுக்கு வந்தாலும் ஆஃபீஸில் இருக்கிற சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சத்யா, நான் ஆஃபீஸ்க்கு வர நேரமாகும். என் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். இருக்கிற வேலையெல்லாம் பொறுப்பாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, சீக்கிரமாக நான் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இப்போ ஏற்கனவே வீட்டில் மீனாக்கா ரொம்ப கோவப்படுறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேனே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உண்மையாகவே என்னை விரும்புகிறீங்கல்ல? ஒரு வேளை உங்கள் அக்கா உங்கள் அம்மான்னு ரேகாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லிட்டா நீங்கள் என்னை மறந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படிங்க? உண்மையாகவே உங்களை விரும்புகிறேன். இப்போ யாராலையும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல, கொஞ்சம் பொறுப்பாக பொறுமையாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரிதான். நீங்கள் எவ்வளோ பொறுப்பாக ஆஃபீஸில் வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, நீங்கள் வேலையை பார்த்துக்கங்க. அப்புறமா கண்டிப்பாக நம்ம 2 பேரும் வெளியில் போய் இன்றைக்கி சாப்பிடணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. உடனே அங்கே சந்தோஷமாக ஃபோனை வைக்கிறாங்க ரேகா. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க சிந்தாமணிக்கு ஒன்றுமே புரியல. என்ன, வர வர ரேகா ரொம்ப ஃபோனில் பேசுகிறா, ரொம்ப அக்கறையாக பேசுகிறா, யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால் ரேகா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னம்மா வேலை விஷயமா பேசிகிட்டு இருக்கியா, இல்லை ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கியே, அதனால தான் வர வர ரொம்ப ஃபோனில் பேசுகிற, ஆனால் நான் ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டேங்கிற, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. உடனே ரேகா சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா வந்த உடனே கேள்வி கேட்குறீங்க, என்ன சந்தேகப்படுறீங்களா? அம்மா, நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது. வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் கூப்பிட்டதால வர சொன்னதால் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட பேச வேண்டாமா? நான் இல்லைன்னா வேலையெல்லாம் பொறுப்பாக நடக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா? அதான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே, நேற்று வெளியில் போயிட்டு வந்தேன், இன்றைக்கும் வெளியில் போகலாம் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல. வர வர நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை. என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்பப்போ என்னை வந்து பார்த்துட்டு இருந்த, இப்போ என்ன ரொம்ப கோபமாக பேசுகிற? நான் சந்தேகப்படலை, கேள்வி கேட்குறேன், அவ்வளவுதான். நீ சரியாக பதில் சொன்னால் நான் ஏன் சந்தேகப்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதுமா, உங்ககிட்ட நான் பதில் சொல்லி இப்போ வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பா என்னை நம்பி பெரிய பிஸ்னஸ் பொறுப்பை வந்து கொடுத்துருக்காரு. அதனால் பிஸ்னஸ் எனக்கு முக்கியம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, என் ஃப்ரெண்டு வந்து அவங்க பையனை பற்றி சொன்னாங்க. பெரிய வேலை செஞ்சிட்ருக்காரு, பிஸ்னஸ் செய்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அவங்க பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் உங்ககிட்ட கேட்காம எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்னு தான் ஃபோன் பண்ணேன். நீ என்னடானா என்னை புரிஞ்சுக்காம கோவப்படுற. நீ பிஸ்னஸ் செய்கிறதுனால நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனும் பிஸ்னஸ் செஞ்சால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரியே அவங்களும் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வேணும்னா வசதி முக்கியம், பணம் முக்கியம்னு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செய்யலாம். ஆனால் இத்தனை நாள் தனியாக இருந்திருக்கேன். வெளியூரில் படிக்கும்போது கூட உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணதே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ உங்கள் பேச்சை கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம்மா, இப்போ எனக்கு கல்யாணமும் வேண்டாம், நீங்கள் என் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவும் வேண்டாம். இதுக்காக தான் பேச போகிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை பார்க்க வந்திருக்கவே மாட்டேன். இனி நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வரப்போகிறதே இல்லை. வேணும்னா அப்பா கிட்ட பேசி பாருங்க. அப்பா சரின்னு சொன்னால் இந்த கல்யாணத்தை பற்றி பேசலான்னு சொல்லும்போது, என்ன நீ, உங்கள் அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, உனக்கு எங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை வந்து தெரியாதா? உங்கள் அப்பா கிட்ட எப்படி பேச முடியும்? நீ தான் உங்கள் அப்பா கிட்ட கல்யாணத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. சிந்தாமணி யோசிக்கிறாங்க, என் பொண்ணு ரேகா என்கிட்ட பொய் சொல்கிறா, யாரையோ விரும்புகிறான்னு நினைக்கிறேன், அதனால் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கா. இப்போவே கல்யாணத்தை பற்றி பேசி ரேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதனால் ரேகா பேச்சை கேட்கவே கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரேகா சொல்லிடுறாங்க, போதுமா, நீங்கள் முதல்ல அப்பா பேச்சை கேட்டு பொறுப்பாக இருந்தீங்கன்னா கல்யாணத்தை பற்றி பேசுங்க. இப்போ எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரேகா இப்படிலாம் பேசுகிறது சரியில்லை. யார்கிட்ட இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசியிருப்பா? கல்யாணத்தை பற்றி பேசினா ஒரு வேளை ரேகா சரின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் கல்யாணம் வேண்டான்னு ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறா? ஒன்றுமே புரியலையே, ரொம்ப குழப்பமாக இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்பயும் போல் இங்கே வந்து சிந்தாமணி கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரேகாவும் இங்கே வந்து சத்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சிந்தாமணி வந்து நம்ம பொண்ணு ரேகா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது. இங்கே சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்ருக்காங்க ரேகா. என்ன சத்யா, சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க,
ஆஃபீஸில் நிறைய வேலை பார்க்குறீங்க. இனி இந்த பொறுப்பான வேலை எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்க்கணும். ஆஃபீஸில் இருக்க எல்லா பொறுப்பையும் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை பற்றி சொன்னால் என் அம்மா கோவப்படுவாங்க. என் அப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டு மருமகனாக உங்களை ஏற்றுப்பாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன ரேகா இப்படிலாம் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சிந்தாமணி ரேகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அம்மா நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என்ன செஞ்சிட்ருக்க? இதுக்கு தான் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தியா? ஆமாம் இந்த பையன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இவரை நான் விரும்புகிறேன் சத்யாமா அப்படின்னு சொல்லும்போது, சத்யாவா அப்படின்னு கேட்க இங்கே சிந்தாமணியை பார்த்து சத்யா சொல்கிறாங்க, நீங்கள் சிந்தாமணி தானே, மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்கும்போது, ஏன்னா மீனா அக்காவோட தம்பி நான் தான். எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாங்க உங்கள் பொண்ணு ரேகான்னு சொன்னதை கேட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது, மீனா வேணும்னே திட்டம் போட்டு என் பொண்ணுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் ஆனால் எங்கள் சொத்து பணம் எல்லாமே அவங்களுக்கு வந்துரும்ல, அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேகா முன்னாடி சத்யாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இங்கே வந்து சிந்தாமணி, அம்மா என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும். நீ இப்படிலாம் செய்கிறது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? நம்ம ஆஃபீஸில் சம்பளத்துக்காக வேலை பார்க்குற இந்த சத்யா கிட்ட பேசிகிட்டு இருக்க. சத்யாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி என்னை தலைகுனிய வச்சிட்டல்ல, இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சத்யா மீனாவோட தம்பி. திட்டம் போட்டு உன்னை ஏமாற்றி நம்ம சொத்து பணம் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக, பிஸ்னஸில் நான் முன்னேறக்கூடாதுன்றதுக்காக மீனா திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னது மீனாவா? ஏமா அவங்கள பற்றி எப்போ பார்த்தாலும் இப்படி பேசுகிறீங்க? அவங்க ரொம்ப நல்லவங்க. மீனாவுக்கு சரியாக நான் வந்து இவங்கள விரும்புகிற உண்மை கூட தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் நம்ப சொல்கிறியா? என்ன சத்யா, இனி நீ வந்து என் பொண்ணை பார்க்கக்கூடாது, ரேகா கிட்ட பேசக்கூடாது, அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாதுமா. ஆஃபீஸில் எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கிறது நான் தான். அது எப்படி சத்யாவை பற்றி இப்படிலாம் பேசலாம் நீங்கள்? என் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு பிரச்சனை வருது. உடனே சத்யா சொல்கிறாங்க, இவங்க உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, இந்த சிந்தாமணி என் அக்கா மீனாவுக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க தெரியுமா? இவங்களால என் அக்கா வந்து சரியாக டெக்கரேஷன் ஆர்டர் செய்யாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. சிந்தாமணியோட பொண்ணு தான் நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என் அம்மாவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்னை புரிஞ்சுக்காம என் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை செய்கிறது என் அம்மா தானே, நான் சொன்னேன்ல இவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, சத்யா சொல்கிறாங்க, இப்போ நீ கிளம்பு, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சத்யா அங்கேருந்து கிளம்புறாரு. சிந்தாமணியோட பொண்ணு தான் ரேகான்னு முத்து மாமா மீனாக்கா இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பாக ரேகாவை என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. சிந்தாமணி ரேகா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டாங்க. இதனால் ரேகாவுக்கும் பிரச்சனை வரும். வேணும்னே மீனாக்கா திட்டம் போட்டு தான் நான் வந்து ரேகா கிட்ட பேசியிருக்கேன்னு சிந்தாமணி புரிஞ்சுக்கிட்டு இன்னும் என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறாங்களோ தெரியல. மீனாக்கா சொன்ன மாதிரியே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். ரேகாவை விரும்பலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. சிந்தாமணியோட பொண்ணு தான் ரேகான்னு எனக்கு இப்போ தானே தெரிய வந்திருக்கு அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு சத்யா. மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதனால முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறதுக்காக தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வராங்க. பூக்கடையில் அவங்க டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க மீனா. முத்து சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, உன்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்யணும்னு உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஆமாங்க, ரொம்ப நாள் கழிச்சு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த சிந்தாமணியால் பிரச்சனை வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்கே டெக்கரேஷன் செய்கிறதுக்காக முத்துவும் மீனாவும் கிளம்பி போகிறாங்க. ஆனால் மீனாவால் தான் இங்கே வந்து சத்யா என் பொண்ணை விரும்பிட்டு இருக்கான், மீனா தான் திட்டம் போட்டு இப்படிலாம் செய்ய வைக்கிறா, என் வாழ்க்கையிலையும் பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ என் பொண்ணு வாழ்க்கையில் வேற பிரச்சனை செய்யணும்னு முத்து மீனா திட்டம் போட்டுட்டாங்கன்னா அவங்கள சும்மா விடுவேனா அப்படின்னு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மட்டும் மீனா செய்யவே கூடாது. அதே மாதிரி மீனா எந்த பிஸ்னஸும் செய்யக்கூடாது, அவங்களுக்குன்னு எந்த ஒரு வருமானமும் வரவே கூடாது அப்படின்னு ஆளுங்களை அனுப்பி அவங்க பூக்கடையில் பிரச்சனை செய்கிறாங்க. பூக்கடையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடுறாங்க. அங்கே பூக்கடையில் இருந்த மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, யாருங்க இவங்கெல்லாம்னு கேட்கும்போது எவ்வளவோ முயற்சி செய்கிறாரு. ஆனால் அங்கே வந்து ஆளுங்க சிந்தாமணி சொன்ன மாதிரியே பிரச்சனை செஞ்சதால் பூக்கடையும் இல்லாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க மீனா. டெக்கரேஷனோட செய்கிறதுக்கு வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா. என்ன மீனா, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்து சிந்தாமணி வராங்க. என்ன முத்து பதட்டமாக இருக்கீங்க, என்ன மீனா இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆளுங்களை அனுப்புனது நீங்கள் தானா அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது, நான் தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க முத்து. நீ மட்டும் என்ன சாதாரண வேலையை செஞ்சுருக்க,
என் பொண்ணு உன்னுடைய தம்பி சத்யாவை விரும்புறத உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்க, என்னது ரேகா வந்து உங்கள் பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. ஆமாம், ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிற, எப்படி உன்னால் இப்படிலாம் நடித்து ஏமாற்ற முடியுது? என் பொண்ணு உங்களை நம்பி இப்போ சத்யாவை வந்து விரும்பிட்டு இருக்கா. சத்யா உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரதா? இப்படிலாம் திட்டம் போட்டு என்னுடைய சொத்து பணம் எல்லாத்தையும் வாங்கிடலான்னு நினச்சல, அப்படி நடக்க விட மாட்டேன். இன்னைக்கு போனா போதுன்னு உன்னுடைய கடைக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கேன். உன்னுடைய தம்பி சத்யா என் பேச்சை கேட்டு இனி என் பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் மறுபடியும் என் பொண்ணு ரேகாவை தான் விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிரச்சனை செஞ்சா அப்புறம் சத்யாவுக்கு எந்த நிலைமை வரும்னு யோசிச்சு பாரு. இனி உன்னுடைய தம்பி சத்யா ரேகா கிட்ட பேசக்கூடாது. ஏன் எங்கள் ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாது சொல்லி வை. இல்லையா உங்கள் அம்மா உன்னுடைய தங்கச்சின்னு எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்க. என்னால் பிரச்சனை வந்தால் அவங்க வந்து நிம்மதியாகவும் இருக்க முடியாது, சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. அதனால தான் நானே தேடி வந்து இந்த உண்மையை சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு மீனா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு தான் சொன்னேன், சத்யாவுக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணாதீங்க, ரேகாவை இங்கே சத்யா விரும்ப வேண்டான்னு. பார்த்தீங்களா நீங்கள் நம்பிக்கையாக பேசுனீங்க, அதனால இப்போ எனக்கு இருந்த பூக்கடையும் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நிம்மதி தானா, சந்தோஷமா? பாருங்க சிந்தாமணி எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு. எனக்கு வந்த பிரச்சனையை கூட நான் சமாளிச்சிருவேன், இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்னு யோசிப்பேன். ஆனால் என் அம்மா தங்கச்சி எல்லாரும் இப்போ தான் கொஞ்ச நாளாக நிம்மதியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னங்க செய்ய முடியும்? சிந்தாமணி இவ்வளோ பேசிட்டு போகிறாங்க, ஆனால் நம்ம தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் சத்யா தானே. ரேகா கிட்ட பேசாமல் இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா. எல்லாம் சரியாயிரும் மீனா. ஆனால் ரேகா சிந்தாமணியோட பொண்ணுன்னு இப்போ தானே மீனா தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சத்யா கிட்ட சொல்லியிருப்பேனே, நீ பேசவே வேண்டான்னு சொல்லியிருப்பேனே. இப்போ என்ன மீனா செய்கிறதுன்னு சொல்லும்போது, சரியாக விசாரிக்காமல் யோசிக்காமல் நீங்கள் சொன்ன விஷயத்தால தான் இப்போ ரேகாவை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சத்யா அடம் பிடிக்கிறான். ஆனால் பிரச்சனையெல்லாம் நமக்கு தான் வருது, என்னங்க செய்கிறது அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க மீனா. முத்து என்ன செய்யன்னு தெரியாமல் அங்கே சவாரிக்கு கிளம்பி போகிறாரு. மீனா ரொம்ப அழுதுட்டா. நான் தான் தேவையில்லாமல் மீனா பேச்சை கேட்காம சத்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன். அப்படிலாம் வந்து நான் பேசியிருக்க கூடாது. சிந்தாமணியோட பொண்ணு தான் ரேகாவா? இதெல்லாம் எனக்கு தான் தெரியாது, ஆனால் சத்யாவுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க. மீனாவுக்குன்னு கடையெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் மேனேஜர் இப்போ என்ன பேசுவாருன்னு தெரியலையே. ஒரு வேளை இந்த பெரிய ஆர்டரை நீங்கள் செய்ய வேண்டாம், உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க சிந்தாமணின்னு, இந்த ஆர்டரை இனி உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, மீனா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும்னு இந்த ஆர்டர் எடுத்து செஞ்சிட்ருக்கா. என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்கு. சிந்தாமணி இப்படி ஆளுங்களை அனுப்புவாங்க, பிரச்சனை செய்வாங்க. சிந்தாமணியோட பொண்ணு தான் ரேகான்ற உண்மை எனக்கு தெரிய வரும்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த சமயம் அங்கே முத்துவுக்கு ஃபோன் வருது. முத்துவும் பேசுகிறாங்க. அப்போ தான் வந்து சந்தோஷ் சார் பேசுகிறாரு. முத்து எங்கே இருக்கீங்க? நான் தான் மனோஜுக்கு டீலர்ஷிப் கொடுத்த சந்தோஷ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்களா? எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் இங்கே வந்து தங்கியிருக்கேன், நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு என்னை வந்து பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நாளைக்கு நான் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, என் ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் பார்க்கணும், அது மட்டும் இல்லை மனோஜையும் பார்த்து பேசணும். அதனால் நீங்கள் தான் வந்து இருக்கீங்கல்ல, அதான் உங்ககிட்ட பேசி உங்களை வர வைக்கலாமேனு தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் முத்து, ஏன்னா உங்கள் வேலையில் ரொம்ப பொறுப்பாக இருப்பீங்க. அதனால தான் நீங்களே கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பொறுப்பாக எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிடுவீங்க. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கீங்க சார், வேலையெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே முத்து வந்து நினைக்கிறாரு, இருந்தாலும் இங்கே மீனா அழுதுகிட்டே இருந்தா, இப்போ வீட்டுக்கு போயிட்டாளா என்னன்னு தெரியலன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கார் முத்து. இங்கே வீட்டுக்கு போன மீனா சத்யாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உன்னால் இப்போ அந்த கடையில் என்னால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. என் கடையோட நிலைமையை பாரு. அங்கே சிந்தாமணி ஆளுங்களை வர வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாங்க தெரியுமா? மேனேஜர் என்னை நம்பி அந்த கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இப்போ மேனேஜர் வந்து கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சிந்தாமணியால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிந்தாமணியோட பொண்ணை நீ விரும்பியிருக்க, அவங்க கூட வந்து வெளியில் போய் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்க. சிந்தாமணி வந்து உன்னையும் ரேகாவையும் பார்த்துட்டு எவ்வளோ கோபமாக பேசியிருக்காங்க. எனக்கு பிரச்சனை செஞ்சவங்க இங்கே நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை செய்ய மாட்டாங்கன்னு எப்படி நம்ப முடியும்? உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிச்ச, என்னை பற்றி யோசிச்சியா? எதுக்கு நீ முதல்ல ரேகா கிட்ட பேச வெளியில் போனேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் எவ்வளோ சொன்னேன், ரேகா தான் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது, நீ ரேகாவை விரும்பாத, நம்ம குடும்பத்துக்காக கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவாடுன்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டியா? இப்போ பாரு, சிந்தாமணியோட பொண்ணு தான் ரேகான்னு முன்னாடியே உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன், எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு சத்யா.
நீ செஞ்ச பிரச்சனையால் நாங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. நாளையிலேருந்து நான் கடைக்கும் போகாமல், எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் செய்யாமல், எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலே இருக்கேன். குடும்பத்தையாவது சரியாக பார்த்துக்க. என் மாமியார் ஏற்கனவே எனக்குன்னு எந்த ஒரு வசதியும் இல்லை, சம்பாதிக்கிற திறமை இல்லைன்னு பேசுகிறாங்க. அதே மாதிரி கிடைச்ச வாய்ப்பையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டல. நீ எல்லாம் என் தம்பின்னு எவ்வளவோ பெருமையாக பேசியிருக்கேன். ஆனால் இப்போ நீ செஞ்ச வேலையால் உன்னை நினச்சி எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என்கிட்ட இனி பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமில் போய் மீனா அழுதுட்ருக்காங்க. என்ன நடந்துச்சு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி இங்கே சீதா, சந்திரா எல்லாரும் கேட்குறாங்க. எல்லா பிரச்சனையும் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மையே சொல்கிறாங்க. இங்கே சத்யா, என்னை மன்னிச்சிடுங்கக்கா. இனி நான் ரேகா கிட்ட பேசாமல் இருக்கேன். இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. வீட்டில் எல்லாருமே சத்யா தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டான், நம்ம குடும்பத்துக்கு சிந்தாமணியால் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இங்கே எப்பயும் போல் இங்கே சந்தோஷ் சாரை பார்க்குறதுக்காக சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணதால் அவரை பார்க்குறதுக்காக முத்து போகிறாரு. சார் எங்கே போகணும்னு சொல்லுங்கள் சார், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. அந்த சமயம் எப்பயும் போல் இல்லாமல் முத்து ரொம்ப அமைதியாக இருக்கிறது சந்தோஷ் சார் கவனிக்கிறாரு. என்ன முத்து பேசிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் பேசுகிறத கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ என்ன ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, உங்கள் முகத்தில் சந்தோஷமே இல்லையே. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? மீனா எப்படி இருக்காங்க? அவங்க பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறதா நீங்கள் சொன்னீங்க, இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, எந்த பிஸ்னஸும் செய்யவே இல்லையான்னு சொல்லும்போது, இல்லை மீனாவோட தம்பி இப்படி சிந்தாமணியோட பொண்ணை விரும்புகிறதால அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் கடையில் பிரச்சனை செஞ்சுட்டாங்க. நாங்கள் வேணும்னே திட்டம் போட்டு இங்கே இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டோன்னு சொல்லி எங்களை கேள்வி கேட்குறாங்க. மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிது. மேனேஜர் மீனாவுக்காக புதுசாக பூக்கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இப்போ அந்த பூக்கடை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, சிந்தாமணியா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு சிந்தாமணியை பற்றி தெரியுமே, அவங்க டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்வாங்கல்ல, சிந்தாமணியை பற்றி தானே பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் ஏற்கனவே மீனாவுக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குதுன்னு சிந்தாமணி ரொம்ப பொறாமப்படுவாங்க. எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனை செய்வாங்க. ஆனால் இந்த முறை சத்யாவால் இப்படி ஒரு பிரச்சனை வரும், கிடைச்ச வாய்ப்பும் இப்படிலாம் அவங்க செஞ்ச பிரச்சனையால் இப்படிலாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன செய்யனே தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது, மீனா ரொம்ப பாவம், இப்போ வீட்டில் தான் இருக்கா, அழுதுகிட்டே இருக்கா. இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. மீனா கிட்ட பேசவே முடியல. ஆறுதலாக பேச போனாலும் ரொம்ப கோவப்படுறா அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை நாள் பிஸ்னஸ் செய்யணும்னு கஷ்டப்பட்டு இப்போ தான் அந்த கடைக்கு ஓனராக இருப்பாங்க. பூக்கடையோட ஓனராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள நம்பி எத்தனை பேர் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்கும். இப்போ வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் அவங்களுக்கு கோவம் வராதா என்ன? என்ன இருந்தாலும் சத்யா அவரோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சிருக்காரு. இதுக்கும் மீனாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சிந்தாமணிக்கிட்ட தெளிவாக பேச வேண்டியதானே. அவங்க எப்படி இப்படி பிரச்சனை செஞ்சுருக்கலாம்? நீங்கள் என்ன பார்த்துட்டு அமைதியாக இருந்தீங்களா? உடனே போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்க வேண்டியதானே. அங்கே சிசிடிவி இருந்திருக்கும், சிந்தாமணி வந்தது, அவங்க ஆளுங்க பிரச்சனை செஞ்சதுன்னு இந்த ஆதாரம் போதுமே சிந்தாமணிக்கு சரியான பாடம் புகட்ட. என்ன முத்து, நீங்கள் எவ்வளோ தெளிவாக யோசித்து முடிவெடுப்பீங்க, உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க, நேர்மையாக இருப்பீங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு தெரியலையா? நீங்களும் இவ்வளோ மனசு வேதனைப்படுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, சார் நீங்கள் இப்போ தெளிவாக பேசும்போது புரியுது, ஆனால் அந்த நிலமையில எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல சார். அவங்க என்னென்ன பிரச்சனை செஞ்சுட்டாங்க தெரியுமா அப்படின்னு ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறாரு முத்து. கவலைப்படாதீங்க முத்து, நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். முத்துவுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன். அது மட்டும் இல்லை, மீனாவுக்கு இதை விட பெரிய பூக்கடை ஆரம்பித்து கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு இங்கே மண்டபத்தோட ஓனராக இருக்காங்க. நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? அந்த மண்டபத்தில் இனி எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யட்டும். சிந்தாமணி எந்த பிரச்சனையும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பிரச்சனை செஞ்ச சிந்தாமணியை முத்து மீனாவுக்காக நான் சும்மா விட போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, சார் உண்மையை தான் சொல்கிறீங்களா? மீனாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏற்கனவே நடந்த பிரச்சனையால் மீனா சரியாக சாப்பிடாம ரொம்பவே கஷ்டப்படுறா சார். மீனா கிட்ட பேசவே முடியல. ஏன்னா சத்யாவுக்கு உதவி செஞ்சது நான் தான். அந்த கோவத்தில் மீனா என்கிட்ட பேசவே மாட்டிக்கிறா. இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சா மீனா மனசு மாறிடுவா, மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவா. சார் உங்களால் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு முத்து கேட்கும்போது, என்ன முத்து, நான் வந்துட்டேன்ல, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், கவலைப்படாமல் இருங்க. எனக்கு மனோஜை விட நீங்கள் தான் முக்கியம். இப்போ வரைக்கும் மனோஜ்கிட்ட ஃபோனில் கூட பேசலை. எனக்கு உங்கள் ஞாபகம் மட்டும்தான் வந்தது. உடனே ஃபோன் பண்ணேன், நீங்களும் வந்துட்டீங்க. உங்கள் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நான் உதவி செய்ய மாட்டேனா? நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை முத்து. இனி சந்தோஷமாக பேசுங்க, சந்தோஷமாக இருங்க. எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக பிரச்சனை செஞ்ச சிந்தாமணிக்கு சரியான பாடம் புகட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷ் சார்.
சந்தோஷ் சார் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது முத்து முத்துவை பற்றி தெளிவாக பேசுகிறாரு. முத்து என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவங்க மனைவி வந்து இப்படி பூக்கடை வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய டெக்கரேஷனோட செய்வாங்க. உன்னுடைய மண்டபத்தில் இனி எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் டெக்கரேஷன் ஆர்டர் பொறுப்பை மீனா கிட்ட கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் வந்து உன்கிட்ட பெருசாக உதவி கேட்டதே இல்லை. மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் இந்த உதவியை கேட்குறேன். எனக்காக நீ கண்டிப்பாக இந்த பெரிய ஆர்டரை மீனாவுக்கு தரணும். மீனா பொறுப்பாக இந்த வேலையை செய்வாங்க. மற்றபடி வேற யாராலையும் மீனாவுக்கு பிரச்சனை வரவே கூடாதுன்னு சொல்லும்போது, ஏற்கனவே சிந்தாமணி தான் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இனி இந்த பெரிய ஆர்டர்லாம் சிந்தாமணிக்கு நீ தர வேண்டாம். சிந்தாமணியால் தான் மீனாவுக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு. மீனா கஷ்டப்படுறதுக்கு காரணம் சிந்தாமணி. இப்படி எல்லாரையும் ஏமாற்றி அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வருமானம் வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு நீ வேற பெரிய பெரிய ஆர்டர்லாம் கொடுத்துட்ருக்கியா? சொல்கிறத கேளு. நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தான். அதனால் மீனா முத்துவுக்கு தான் இந்த மண்டபத்தில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்கணும். புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, நீயே சொல்லிட்ட, அதுக்கப்புறம் நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறேன்? என்னுடைய பிஸ்னஸ்க்கு நீ எவ்வளோ உதவி செஞ்சுருக்க. உன் பேச்சை கேட்காம இருப்பேனா? மீனா மீனா முத்துவை வந்து பார்க்க சொல்லுங்கள். நாளைக்கே அவங்க என்னுடைய மண்டபத்தில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து எல்லா டெக்கரேஷன் ஆர்டரையும் எடுத்து செய்யட்டும். முன்பணத்தையும் வாங்கிக்கிட்டோம் போதுமா அப்படின்னு சொல்லும்போது, சார் ரொம்ப நன்றி சார், எனக்காக இவ்வளோ பெரிய உதவி செய்வீங்கன்னு சந்தோஷ் சார் பேச்சை கேட்டு எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு நினைக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, மீனாவை கூப்பிட்டு வந்து என்கிட்ட பேசுங்க, நாளையிலேருந்து உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா இதை கேட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் முத்து. இங்கே முத்துவை இங்கே வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக சொல்கிறாரு. முத்து சொல்கிறாரு, சார் இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு சொல்லும்போது, இது என்னுடைய இடம்தான். பார்த்தீங்களா எவ்வளோ வீடெல்லாம் இருக்குன்னு. இங்கே நீங்கள் பூக்கடை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லபடியாக நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் இதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லும்போது, முத்து உங்களுக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லை. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து என்னால் தாங்கிக்கவும் முடியல. நான் வந்து முடிஞ்ச அளவு பணம் கொடுக்குறேன். மாதம் மாதம் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுங்க. ஆனால் இந்த பணம் வேணும்னு நான் கேட்கவே மாட்டேன். நீங்கள் இப்படி பேசுகிறதால சொல்கிறேன் அப்படின்னு மீனாவுக்கு புது கடை வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறதுக்கு முத்துவுக்கு வந்து பணம் கொடுக்குறாரு. இதெல்லாம் எதிர்பார்க்காத முத்து ரொம்பவே சந்தோஷமாக நன்றி சொல்கிறாரு. கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாரு முத்து. சார் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். வீட்டில் மீனா வரவே கூடாதுன்னு ஒரு பக்கம் என் அம்மா மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் மட்டும்தான் இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கான்னு என் அம்மா என்னை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ இப்படிலாம் ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் சந்தோஷப்படுவாங்க சார். ஆனால் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் முன்னேறி வரதுக்கு எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க தெரியுமான்னு சொல்லும்போது, இது மட்டும் இல்லை முத்து, இப்போ தான் சிந்தாமணியை பற்றியே நம்ம யோசிக்கணும். மீனாவும் நீங்களும் உங்கள் வேலையை பாருங்கள். நாளைக்கு என் ஃப்ரெண்டை பார்த்து பேசி சிந்தாமணிக்கு செஞ்ச பிரச்சனைக்கு என்ன செய்யணுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் அங்கே போய் பார்க்குறாங்க. மண்டபத்தில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது மீனா தான் பொறுப்பாக நின்று டெக்கரேஷன் ஆர்டரை செய்யணும் அப்படின்னு சொல்லி முன்பணம் கொடுக்குறாங்க. முத்து சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, நீ தான் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருந்த, சரியா நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கல. பாத்தியா சந்தோஷ் சார் மூலமாக எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு. என்ன மீனா இன்னும் கோவப்படுறிய அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சது சந்தோஷம். ஆனால் சத்யாவோட வாழ்க்கையை பற்றி நினச்சி பாருங்க. இனி என் பேச்சை கேட்காம நீங்களா ஒரு முடிவெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புது பூக்கடைக்கு மீனா வந்து ஓனர் ஆகுறாங்க. அதே மாதிரி மீனாவை நம்பி நிறைய பேர் அங்கே வந்து பூ வாங்குறாங்க. மீனா டெக்கரேஷன் ஆர்டரையும் பார்த்துக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து சிந்தாமணிக்கு தெரிய வருது. அந்த சமயம் சிந்தாமணி அவங்க ஆளுங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் பூக்கடைக்கு ஓனர் ஆயிட்டாளா மீனா? அதானே, என்ன செஞ்சாலும் எவ்வளோ பிரச்சனை செஞ்சாலும் மீனா மட்டும் நல்லபடியாக முன்னேறி வந்துடுவா. மறுபடியும் அவளுக்கு பிரச்சனை செய்யாமல் இருக்கவா போகிறேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சிந்தாமணி வீட்டுக்கு போலீஸ் வராங்க. எதுக்கு என்ன தேடி போலீஸ் வந்திருக்காங்கன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது சிந்தாமணி சொல்கிறாங்க, நான் தான் சிந்தாமணி, பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன், நல்ல வேலை பார்க்குறேன், என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே சார், என்னை பார்க்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் தானே மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சுருக்கீங்க, மீனாவும் முத்துவும் பிஸ்னஸ் செய்யக்கூடாது முன்னேறக்கூடாதுன்னு திட்டம் போட்டு ஆளுங்களை அனுப்பி அவங்க கடையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் அந்த பக்கம் போகவே இல்லையே, மீனா முத்துக்கிட்ட பேசவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுங்களை அனுப்புனது நீங்கள் தானே, சிசிடிவி மூலமாக தெளிவாக எங்களுக்கு ஆதாரம் கிடச்சிருக்குன்னு சொன்னதை கேட்டு திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரமாக கிளம்பி வாங்க, உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் வேணும்னா உண்மையை சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட பேசாதீங்க, கிளம்பி வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சிந்தாமணி வராங்க. உடனே அங்கே சந்தோஷ் சார் இருக்கிறத பார்த்துட்டு, சார் நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீங்கள் பிரச்சனை செஞ்சால்
இந்த உண்மை யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா? மீனா முத்துவுக்கு எப்படி நீங்கள் பிரச்சனை செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் இல்லை, மீனாவும் முத்துவும் என்ன செஞ்சாங்க தெரியுமான்னு கேட்கும்போது, உங்கள் பொண்ணு ரேகா தான் சத்யாவை விரும்புகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் சத்யா எந்த பதிலும் சொல்லாமல் இருந்திருக்காரு. அப்பப்போ சத்யா வீட்டுக்கு போய் சத்யாவை பார்க்குறது பேசுகிறதுன்னு இருந்தது எல்லாமே உங்கள் பொண்ணு ரேகா தான். அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டிருக்கணும். ஆனால் தேவையில்லாமல் மீனா முத்து மேலே சந்தேகப்பட்டு அவங்க தான் இப்படிலாம் செய்ய வச்சுருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு நம்பிக்கையில் அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்களே, அசிங்கமாக இல்லை? அதனால தான் முத்து மீனாவுக்கு உதவி செய்ய நானே வந்துட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் எந்த தப்பும் செய்யலை, என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி எனக்கு மீனா முத்துவோட வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே மீனா முத்துன்னு எல்லாரும் வராங்க. சந்தோஷ் சார் சொல்கிறாங்க, மீனாவுக்கு மறுபடியும் பூக்கடை ஆரம்பித்து கொடுத்துருக்கேன். என் ஃப்ரெண்டோட மண்டபத்தில் டெக்கரேஷன் ஆர்டருக்காக பெரிய ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களால் என்ன செய்ய முடியும்? மீனா முத்துவுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உடனே நான் கிளம்பி வருவேன். மீனா முத்துவுக்காக நான் பேசுவேன். நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கு போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்கேன். அவங்கக்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. நீங்கள் பொய் சொன்னாலும் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரவே முடியாது அப்படின்னு சந்தோஷ் சார் மீனா முத்துவுக்காக பேசும்போது, மீனா சொல்கிறாங்க, என்ன சிந்தாமணி, நாங்கள் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு நிற்கும்போது சந்தோஷப்பட்டீங்கல்ல, இப்போ உங்கள் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. என் தம்பி சத்யாவுக்கு உங்கள் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்போம். உங்களால் என்ன செய்ய முடியும்? இன்னும் என்னென்ன பிரச்சனை செய்யலான்னு திட்டம் போட்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது, வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பிரச்சனை செஞ்சால் நாங்கள் அமைதியாக இருப்போம்னு நினச்சிங்களா? எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சந்தோஷ் சார் இருக்கார். ஏன்னா நாங்கள் யாரையும் ஏமாத்தலை, பொய் சொல்லலை, நேர்மையாக இருக்கோம், உண்மையாக இருக்கோம். அதனால் உதவி செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரையும் ஏமாத்துறீங்க, பொய் சொல்கிறீங்க. விஜயாத்தையவும் நீங்கள் ஏமாத்திட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு மீனா கேள்வி கேட்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சிந்தாமணி. இதுக்கப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. மீனாவும் முத்துவும் சந்தோஷ் சார்கிட்ட என்னை பற்றின உண்மையை சொல்லி வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. மீனா முத்துவால் பெருசாக எனக்கு எந்த பிரச்சனையும் செய்ய முடியாது, இதுக்கு மேலே அவங்க வேலையை பார்ப்பாங்கன்னு நினச்சேன். மீனாவுக்கு இதனால் எந்த பிஸ்னஸும் வராது, எந்த பிஸ்னஸும் செய்ய முடியாது, எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காதுன்னு நினச்சா, பெரிய மண்டபத்தில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்காக மீனா தான் எல்லா டெக்கரேஷன் ஆர்டரையும் செய்ய போகிறாங்கன்னு வேறு சொல்லிட்டாங்களே. இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும், ஆனால் இப்போ என்னுடைய வாய்ப்பு தான் மீனாவுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. சந்தோஷ் சார் மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்களா? பேசாமல் இங்கே சந்தோஷ் சார் இவ்வளோ பிரச்சனை செஞ்சுட்டாருன்னு வேணும்னா விஜயா கிட்ட உதவி கேட்கலாமா? என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. இனி சிந்தாமணி செஞ்ச பிரச்சனைக்கு அவங்க வெளியில் வரவே முடியாது அப்படின்ற நிலைமையில சிந்தாமணி மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் வேற வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த உண்மையெல்லாம் மனோஜுக்கு தெரிய வருது. உடனே மனோஜ் விஜயா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா முத்துவும் மீனாவும் சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு அவங்கள போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டாங்களாமா. சிந்தாமணி பிரச்சனை செஞ்ச உண்மையெல்லாம் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் முத்து மீனாவுக்கு உதவி செஞ்சது யார் தெரியுமா? சந்தோஷ் சார்மா அப்படின்னு சொல்லும்போது, என்னது, உனக்கு பெரிய ஆர்டர்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாரே சந்தோஷ் சார், அவரா? அவங்க எப்படி மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செய்ய முடியும்னு கேட்கும்போது, அம்மா மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த உண்மையெல்லாம் முத்து சொல்லிட்டான் போல. என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. மீனாவுக்கு புதுசாக பூக்கடையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. டெக்கரேஷன் ஆர்டருக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்படி சந்தோஷை தேடி முத்து மீனாவுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் சிந்தாமணிக்கு பெரிய பிரச்சனை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும், மீனாவை ஏற்றுக்கலனா இனி டீலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு எனக்கு வேற ஃபோன் பண்ணி சொல்கிறாருமா சந்தோஷ் சார். என்னம்மா செய்கிறது அப்படின்னு பதட்டமாக சொல்கிறாரு மனோஜ். என் பையன் மனோஜுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும், அதுக்கப்புறமா மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கலாமா வேண்டாமான்னு யோசித்து முடிவெடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் சந்தோஷ் சார்கிட்ட முத்துவும் மீனாவும் உண்மையை பேசி எப்படியோ உதவி செய்கிற மாதிரி மீனாவுக்கு புதுசாக பூக்கடையெல்லாம் ஆரம்பித்து கொடுத்துருக்காரா? இவ்வளோ பெரிய வாய்ப்பு மீனாவுக்கு கிடச்சிருக்கா? இப்போ சந்தோஷ் சார் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது மீனாவை மறுபடியும் என் வீட்டுக்கு வர வைக்கணுமா? அப்படி நடக்கலைன்னா மனோஜோட பிஸ்னஸில் பிரச்சனை வரும் போலையே. சந்தோஷ் சார் இப்படி பேசுவார், இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜுக்கு தான் சந்தோஷை சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினச்சேன். முத்து ரொம்ப நேர்மையாக உண்மையாக இருக்கிறதுனால சந்தோஷை தேடி மீனா முத்துவுக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா கண்டிப்பாக விஜயா வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு இப்படிலாம் மனோஜ்கிட்ட பேசியிருக்காருன்னா, அப்போ மீனா அந்த வீட்டுக்கு மறுபடியும் வரணும். மீனாவால் பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறது? ஆனால் சந்தோஷ் சார் சொன்னதுக்கப்புறமா மீனா அவங்க அம்மா வீட்டில் இருந்தாலும் இங்கே மனோஜோட பிஸ்னஸில் தான் பிரச்சனை வரும். அப்புறம் இந்த டீலர்ஷிப் தர முடியாதுன்னு சொல்லிட்டா மனோஜ் நல்லபடியாக கடையை பார்த்துக்க முடியாது, பிஸ்னஸ் செய்ய முடியாது. மனோஜ் இப்போ நல்ல பிஸ்னஸ் செய்கிறதுனால தான் பெரிய பெரிய வரன் வரும், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன். இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லைன்னா அப்புறம் நினச்சது எதுவுமே நடக்காதே. அப்புறம் இந்த வீட்டு பத்திரத்தையும் திருப்பி வாங்க முடியாது.
மனோஜுக்குன்னு எந்த ஒரு வருமானமும் வராது. இவ்ளோ பிரச்சனை இருக்கே! வேற வழியே இல்ல. மீனாவும் முத்துவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால பேசாம மீனாவ வீட்டுக்கு வர வைக்க வேண்டியதான். இல்லன்னா மனோஜுக்கு தான் நெறைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். சந்தோஷ் சார் மீனாவுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணுவாரு, முத்துவுக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு மீனா முத்து மேல விஜயாவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கோவம் வருது. இருந்தாலும் மனோஜோட பிசினஸ்க்காகவும், மனோஜோட வாழ்க்கைக்காகவும் மீனா இந்த வீட்டுக்கு வரட்டும். முத்து நீ மீனாவ இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு அ விஜயா எல்லார் முன்னாடியும் மீனாவுக்காக பேசி மீனாவ இந்த வீட்டுக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா மனோஜுக்கும், விஜயாவுக்கும் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நெனச்சா, வேற வழி இல்லாம தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு மீனா முத்து மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா.